அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்து 98,800 ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 ரூபாய் போஸ்டிங் நமக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங்கை பற்றின அப்டேட் தான் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதமே இன்றைக்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 32,500 ப்ளஸ் வேக்கன்சிங்க. ஸோ மினிமம் நமக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கு டேட் வந்து ஸ்டார்டிங் ஆகுது, என்னைக்கு வந்து க்ளோசிங் ஆகுது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இந்த சந்தேகங்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேருக்கு வந்து மினிமம் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் என்ன, மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி யாருக்கு இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கிடைக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நம்ம வந்து மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்க போகிறோம். ஸோ தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 32,500 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, எங்கேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் கிராமின் டக் சேவக் போஸ்டிங் ஒன்று, அதாவது ஜிடிஎஸ், அடுத்தது பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அடுத்ததான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. அடுத்ததான் அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க ஆன்லைனில் தாங்க பண்ணியாகணும். இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது, முழுக்க முழுக்க ஆன்லைன் மெத்தட் தாங்க. ஸோ அடுத்ததான் யாரெல்லாம் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததாக மெயினாக நம்ம பார்க்க போகிறது இதற்கான சம்பளம். பர் மந்த்துக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,380 வரைக்கும் இதுக்கு பர் மந்த்துக்கு ஜென்ரல் சேலரியாக வந்து கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் வந்து 40,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் வந்து கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட். இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் வந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாங்க.
ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஓபிசியில் வரீங்க அப்படின்னா, ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா, பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சிஎம் இந்த மாதிரி கேண்டிடேட் எல்லாருமே ஓபிசி செலக்ட் பண்ணி தான் இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிப்பீங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வயது தளர்வுங்க. அதில் 3 வருஷம்ங்கும் போது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 100 வந்து ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டியா இருக்கவங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஓபிசி கேண்டிடேட்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரூ. 100 ஃபீஸும். அப்ளை மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. ஸோ அதற்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஸோ அடுத்ததா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைக்கு ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, எஜுகேஷனல் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, என்ஓசி சர்டிஃபிகேட், நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே தெளிவாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோவில் அப்டேட்டாக நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்ளை பண்ணுற வீடியோஸ் அடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ.